மூவி அட்டகாசம் ரிலீஸு இன்னமும் அதே இதில் போட்டிருப்பாங்கன்னு என்னால் நம்ப முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸில் அஜித்தை பார்க்கறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குது. அட்டகாசம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு மூவி. எடிட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருந்த எடிட்டிங் மாதிரியே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வெர்ஷனில் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சீன்ஸ் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஜித் சாரோட ஆக்டிங் எனக்கு பிடிச்சது வந்து அந்த வில்லன் ஆக்டிங் தான் எனக்கு செம்மையாக பிடிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனுமே பக்காவாக பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அனுபவிச்சு பண்ணியிருக்கிறாரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட மேரேஜ் ஆன வருஷத்தன்னைக்கே வந்தது. எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் மேரேஜ் ஆச்சுன்னா இந்த மாதம் தீபாவளிக்கு வந்தது அவரோட மேரேஜுக்கு ரிலேட்டடாக வந்தது. அப்பையிலேருந்தே இந்த படம் வந்து அப்பயே நான் வந்து 3 தடவை தேட்டரில் பார்த்தேன். இந்த ட்ரிப்பு வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன் ரிலீஸு. அப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஒரு ஒரு சீனும் சூப்பராக இருந்தது. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்பயும் இருந்தது. அதோட கூஸ் பம்ப்ஸாக இருக்குது இப்போ. எஸ். சாங்ஸுலாம் மொத்தம் 5 சாங்ஸு. 5 சாங்ஸில் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து தெக்குச்சி மயிலே, இன்னொன்று வந்து நெச்சென்று இச்சொன்று தந்தாய். அந்த சாங்ஸ் 2 சாங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த தலைப்போல வருமா அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லனை கொல்ற சீனு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வரலாறு வேற அந்த மீனாவும் அஜித்தும் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, சிட்டிசன். அதுக்கப்புறம் இன்னொன்று நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, முகவரி. இந்த 3 படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். 10க்கு 100 கொடுப்பேன். என்னது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேவரட் மூவிங்க. அட்டகாசம் வந்து நம்ம தலையை வந்து ஒன் அண்ட் ஒன்லி தலை. அவரை வந்து பார்க்கறதால ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரிண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கில்லிக்கு பார்த்த அந்த பிரிண்ட் அளவுக்கு இல்லை, பட்டு பார்க்கலாம். ஒரு தேட்டரில் உட்காந்து 4Kல நல்லாவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அது வேற லெவல். நம்ம பூஜாலாம் வந்து ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. இதில் நம்ம தலை 2 வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அங்கங்கே தலைன்னு கூப்பிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ தலைமயமாக தான் இருக்குது. தலை பொங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த அந்த ஆட்டோ சீன் தான் வந்து அந்த கண்ணாடி திருப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். அது எனக்கு அந்த சீனு இப்போ பார்த்தா கூட அது அந்த சிரிப்பு அப்படியே வந்துட்டு தான் இருக்கு. ஒரு இன்ச்சு கூட அது நவராதா அந்த அந்த மாதிரி ஒரு சீனு. அதெல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தலை மேலே கையை வைக்க ஒருத்தர் போவார், அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். பிடிச்ச டைலாக் வந்து எப்பயுமே இப்போ வரையுமே எந்த தலையை கேட்டால், எந்த தளபதி ஃபேன்ஸை தலை ஃபேன்ஸை கேட்டாலும் அது சொல்லுவார்ல, எல்லாமே அந்த அந்த டைலாக் தான் வேற லெவலில் பின்னிட்டாங்க. ஃபேவரட் சீன்னா அந்த தலை மேலே கையை வருவாங்க, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தூத்துக்குடி குரு தான் மாசு. அந்த இன்னொரு குரு வந்து நம்மள மாதிரி ஒரு மெக்கானிக்னால ஒரு நார்மலாக என்னென்ன காமெடி பண்ணுவாரோ அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அந்த தலை வந்து வேற. அந்த க்ரௌடில் நடந்து வரும்போது அது வேற லெவல் சீன். அதெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உள்ளே போகும்போது அந்த போலீஸே வந்து பில்டப் பண்ணுவார். இவர்தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் வந்து இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் இந்த படம் பண்ணுறதுக்கு மேலே வேறு ஏதாவது படம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மங்காத்தா கூட ரிலீஸ் பண்ணிருப்பேன். நான் பார்க்குறேன், நான் ரெடி ஆகிட்டேன். நான் அப்போ பார்த்தது ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த படம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வேறு லெவலில் இருந்துச்சு.
இந்த படம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த படம் ஃபுல்லா கூட நான் பார்த்ததில்ல. ஸோ ரிலீஸ்ன்ற போதே ஒரு எக்ஸைட்டட் இருந்துச்சு. ஆம், ஏன்னா நான் ஒரு தளபதி ஃபேன். இந்த மூவி வந்து பார்த்தோன்னா, எனக்கு அப்பையிலருந்தே ஒரு மாரி வந்து பார்த்தோன்னா, அட்டகாசம் அப்டின்ற இந்த பேர்ல வந்து பார்த்தோன்னா, டைட்டில்ல சின்ன சின்ன சீன்ஸ், கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பேன். பட் ஆனா அந்த படம் ஃபுல்லாலாம் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த படம் இப்ப தான் ஃபுல்லா பார்க்குறேன். அந்த டைம்லயே ஒரு கமர்ஷியல் டைப்ல ஒரு எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, அந்த படம் பண்ணியிருப்பாங்க. சீரியஸ்லி வந்து பார்த்தோன்னா, சூப்பரா இருந்துச்சு. அஜித் சார் வந்து பார்த்தோன்னா, 2 வேடத்துல நடிச்சிருக்காரு. தூத்துக்குடி குரு இதுல என்ன தூத் வேஷத்துல நடிச்சிருக்காரு ஓகே. தல? ம். உங்களுக்கு அது எப்படி ஃபீலிங் இருந்தது? தல அவரு 2 கேரக்டர்ல நடிச்சாருனாலே அது வந்து தாறுமாறா தான் இருக்கும். ஸோ அந்த படம் அந்த டைம்ல ஆவரேஜா தான் போயிருந்தது அப்டின்னாங்க. ஸோ இது வந்து நைஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் மூவி தான் ப்ரோ. சீரியஸ்லி இது வந்து சூப்பரான ஒரு அ மூவின்னு சொல்லலாம். நல்லாருக்கும். ஒரு மாரி வந்து பார்த்தோன்னா, ஜாலியா, காமெடியா அப்படி தான் போகும். பரத்வாஜோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதேவும் தெற்கு சீமையில் என்ன பத்தி கேளுலாம் தியேட்டரே அப்ளாஸ்டு தான் இந்த மூவி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? அதான் சொல்ட்டேன்ல. தெற்கு சீமையிலே அண்ட் பொள்ளாச்சி இளநீர் அந்த சாங்கா இருக்கட்டும், தல போல வருமா அதெல்லாம் நல்லா இருக்குங்க சார் பாட்டு. அது அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பரா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தோன்னா, படத்துல வந்து பார்த்தோன்னா, அந்த கெட்டப்ஸ் சொல்லலாம். ஸோ வின்டேஜ் அஜித்த பார்த்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தோம்னா, இவர் இப்ப வர படத்துல கூட வந்து கிடைக்காது அப்படின்றது தான் உண்ம. சீன்ஸ் ஏதாச்சும் மாத்தி சீன்ஸ் வந்து பார்த்தோன்னா, அங்கங்க டிராக் பண்ணியிருக்கிறாங்க, கட் பண்ணியிருக்கிறாங்க. அது நெறைய ஜம்ப்ஸ் கட்லாம் ஆயிருக்குது இந்த படத்துல. ஸோ அது கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இது 2004ல தான் வந்திருந்தது இந்த படம். ஸோ அவங்க தாராளமா அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் வந்து எடிட்டிங் வந்து பார்த்தோன்னா, ஓகே சூப்பரா இருந்துச்சு. அந்த முன்ன இருந்திருந்த அந்த ஃபிலிம்க்கும் இப்ப பார்க்கிறபோதும், ஆ கொஞ்சம் இடையில அந்த எடிட்டிங்ஸ்லாம் மாத்தியிருக்காங்க. ஓகே நல்லா இருக்குது. மொத்தத்துல சொல்லப்போனா. கண்டிப்பா வந்து இந்த படம் ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பூஜா பாக்குறப்ப எப்படி இருக்கு? நீங்க அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசில இங்க வருவீங்கன்னு தெரியும். ஆக்சுவலா பூஜா மேடம் ஜேஜேக்கு அப்புறம் பண்ண படம் இது. அதனால வந்து பார்த்தோன்னா, இதுல ஒரு மாரி கார்ஜியஸா இருப்பாங்க. சீரியஸ்லி. ஏன்னா, இத பார்த்துட்டு இப்போ நான் கடவுள் படத்துல அவங்கள பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா, இவங்களா அவங்க நடிச்சாங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர, இதுல சூப்பரா பண்ணியிருப்பாங்க அந்த அவங்க ரோலு. ஆனா அந்த படத்துல அவங்க தேவையில்லனாலுமே கூட, அந்த ஆம் வழக்கம் போல அந்த 2004 டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஹீரோயினி வந்து பார்த்தோன்னா, ஒரு கிளாமரிஸ்ட்க்காகவோ, பிளஸ் வந்து ஒரு படத்துல ஹீரோயினி இருக்கணுன்றதுக்காக வச்சாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்துல இந்த படம் சூப்பராவே பண்ணியிருக்கிறாங்க. பூஜா மேம் பொறுத்தவரைக்கும். கருணாஸோட காமெடியும் நல்லாருக்கும். அதுலயும் வந்து பார்த்தோன்னா, கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்ற அந்த காமெடிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாரி அந்த டிரைவிங் ஸ்கூல்ல நடக்கிற அந்த காமெடியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. இதுல ஆட்டோ காமெடி வருது இல்லைங்களா? ஆட்டோ காமெடி எப்படி இருக்கு? அதான் சொல்றேன்ல, ஆட்டோ காமெடி தான். மெயினா கருணாஸ் அவரோட காமெடி தான் அந்த படத்துல மெயினா. அவர் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல வந்து பார்த்தோன்னா, அது எவர்கிரீன் காமெடி தான் அந்த டைம்லயே. ஸோ நல்லாருக்கும் அந்த படம். ஆக்சுவலா தல அவர் அஜித் சார் வந்து பார்த்தோன்னா, விஷுவலி தேங்க் பண்ணணும் அவருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப் ஸ்டைலே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ மேலும் மேலும் வளரணும். மேலும் மேலும் நல்ல படம் பண்ணணும். ஸோ ரிலீஸ்ல வரலாறு படம் ரிலீஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் எந்நேர் இந்த படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரைட். அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.